ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ மண்டே மார்னிங் இந்த டைலாக் நான் போட்டு தான் தம்ப்நெயிலே ஆரம்பிச்சேன். என்ன பசங்களா, படிக்க முடியலையா? ரொம்ப டயர்ட் ஆயிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? பயமா இருக்கா? ஒரு 5 நிமிஷம் பேசுவோமா? 5 நிமிஷம் சரியா? ஒரு சின்ன கதையோட சொல்லிட்டு அந்த கதையை வச்சுட்டு உனக்கு வந்து சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுறோம். அவ்வளவுதான். ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் ஒரு சின்ன பூஸ்ட் தானே. அதாவது தோய்ந்து இருக்கக்கூடிய சோகத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சில ஆறுதல் வார்த்தைகள், அந்த ஆறுதல் வார்த்தைகள் மூலமா அவங்க மனசு மாறுச்சுன்னா அது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். சரி, நம்ம ஆரம்பிக்கலாமா? ஒரு பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா 2 பானை நிறைய தண்ணீரை எடுத்துட்டு வீட்டுக்கு போவாங்களாம் டெய்லியும். சரியா? டெய்லியும் வந்து 2 பானை நிறைய தண்ணியை வந்து இந்த பக்கம் ஒரு பானை இந்த பக்கம் ஒரு பானையை எடுத்துட்டு போவாங்களாம். கொஞ்சம் ஏழ்மை குடும்பத்தை சார்ந்த பெண்மணி தான். அதுல ஒரு பானை வந்து ரொம்ப நல்ல பானை, புதுசா வாங்கின பானை, புத்தம் புதிய பானை. இன்னொரு பானை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடிபட்டு சிதிலம் அடைஞ்சு, அதாவது ஒரு ஒண்ணுத்துக்குமே உதவாத பானைன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதுல தண்ணி இருந்துச்சுன்னா கூட லீக் ஆயிடும், பாதி தண்ணி தான் வரும் அப்படின்ற மாதிரியான பானை. சோ அந்த 2 பானையும் அந்த பெண்மணிக்கு தெரியும், இந்த பானையில தண்ணி ஃபுல்லா வராது வீட்டுக்கு அப்படின்னு தெரிஞ்சும் அதுல எடுத்துட்டு போவாங்க. சோ டெய்லி இந்த மாதிரி எடுத்துட்டு போய் வைக்கும் போது அந்த ஒரு நாள் வந்து அந்த 2 பானைகளும் பேச ஆரம்பிச்சுச்சான். என்ன பேசிக்கிச்சா, இந்த நல்ல பானை சொல்லிச்சா, நான் பத்தி ஒரு நல்ல பானையா இருக்கேன், இந்த பெண்மணி என்ன எதுக்கு வச்சுட்டு இருக்காங்களோ அதுக்கு நான் முழுசா பயன்படுறேன், மொத்தத்தையும் நீர் எடுத்துட்டு வந்து தரேன், உன்னால அது முடியுதா? நீ ஒரு அரைகுறை, உன்னால எதுவுமே முடியாது, உன்னால பாதி தண்ணி வேஸ்டா தான் போகுது அப்படின்னாங்களாம். இந்த சிதிலம் அடைஞ்சு போன அந்த டேமேஜ் ஆன பானைக்கு ரொம்ப வந்து வருத்தமா போயிடுச்சு. என்னடா நம்மளால எதுவுமே முடியல, நம்ம வந்து இந்த இடத்துக்கு இது இல்ல போல இருக்கு, கரெக்டான ப்ரொசீஜர் எல்லாம் சொல்ல போனா அந்த இடத்துக்கு நம்ம தகுதி இல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிச்சான். இந்த பெண்மணிக்கு அது நம்மளால பயன்பட மாட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இது அழுதுட்டு இருக்கிறத பார்த்தா மறுநாள் வந்து அந்த பெண்மணி தூக்கிட்டு வர அதே மாதிரி தண்ணி. அப்ப 2 பானைகளும் சண்டை போட்டுட்டு, அதாவது வந்து கேலி பேசிட்டு இது சிரிச்சுட்டே வருது, அதுவும் அழுதுட்டே வருது. இப்ப வந்து அந்த பெண்மணி வந்து இதெல்லாம் கேட்டுட்டு நல்ல பானை கிட்ட சொல்றா, நீ எனக்கு முழுசா தண்ணி எடுத்துட்டு வந்து தர, உண்மையில எந்த தப்பையும் நான் சொல்லல, ஆனா இந்த பானை வந்து கொஞ்சோண்டு திரும்பி பாருங்களேன் 2 பேரும் அப்படின்னு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா வர இடம் ஃபுல்லா பூக்களா பூத்து நல்லா இருக்கான். இந்த ஒரு பக்கம் செடி ஃபுல்லா. அப்ப ரோடோட 2 முனையில இந்த ஒரு பக்கம் ஃபுல்லா பூ பூத்து இருக்கு, இந்த பக்கம் ஒண்ணுமே இல்லை. அப்ப வந்து அந்த பெண்மணி சொல்றா, நான் டெய்லி உன்னையும் முழுக்க நிரப்பிதான் எடுத்துட்டு வரேன், ஆனா நீ எனக்கு வீட்டுக்கு முழுமையா வந்து சேர்றது இல்ல. வர வழியில நீ சிந்திட்டு வந்திருக்க பாரு தண்ணி, அந்த சிந்தன தண்ணியில என்ன ஆயிருக்கு, இத்தனை பூக்களும் முளைச்சிருக்கு, ஆனா நல்ல பானை முழுக்க தண்ணி எடுத்துட்டு வந்து தருது, ஆனா அதனால எதனா பயன் இருக்கா பாருங்க? ஒண்ணுமே கிடையாது. அப்போ நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த கதை மூலமா உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம வந்து எதுக்குமே தகுதி இல்லை அப்படின்னு நீங்களாவே உங்களை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்றதையும் நீ பாக்குறது இல்ல. அதாவது அவங்கள மாதிரி நான் நிறைய படிக்கல, அவங்கள மாதிரி நான் முழுசா எதையும் முடிக்கல, இங்க ரொம்ப கம்மியா தான் படிச்சிருக்கேன், நான் இது ரொம்ப கம்மியா தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பானை மாதிரி அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த பானை மேல அங்க நான் கொஞ்சம் படிச்சவங்க நிறைய படிச்சுட்ட மாதிரி உன்னை கேலி பேசி சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அதனால நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்ற ஒரு விஷயம் தெரியாம நம்ம இப்படிதான் நம்ம அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு உன்ன நீயே என்ன பண்ணிட்ட, தகுதியை இழந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க. அந்த உடஞ்ச பானை கதை தான் உனக்குமே. உன் மனசு உடைக்கப்பட்டிருக்கு. உன்னுடைய சுற்றத்தார், அதாவது உன்னுடைய பெற்றோர்களே சில நேரத்தில் திட்டிருக்கலாம், என்ன இன்னுமே வேலைக்கு போலியா இப்படி இருக்கே அப்படின்ட்டு. உன்னுடைய சொந்தக்கால் திட்டிருக்கலாம், உன்னுடைய நண்பர்கள் திட்டிருக்கலாம், யாரு வேணா உன் மனசு சுக்குனரா உடைச்சிருக்கட்டும். ஆனா நீ உன்னை உடைச்சுக்கிட்டா மட்டும் தானே அது உண்மையா உடைச்ச மாதிரி. நீ ஏன் உன்னை உடைச்சுக்கிற? நீ எங்கேயுமே யார் சொல்றதையுமே இந்த காதுல வந்து எங்க காதுல 2 மாசத்துக்கு வாங்கிட்டு விட்டுரு. நான் வந்து வாங்க வேணாம்லாம் சொல்லல, ஏன்னா எந்த காதுல இருந்தா கேட்கத்தான் செய்யும் அவன் பேசினாலும். அதனால வாங்கிட்டு அதை இங்க ஏத்திக்காத, இங்க இறக்கிக்காத, அவ்வளவுதான். மூளைக்கு ஏத்தினாலும் மனசுல இறக்கினாலும் பிரச்சனை உனக்கு தான். அதனால அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு நீ வேலையை மட்டும் பாரு. நீ எதுக்கு இருக்க இந்த 2 மாசம்? படிக்கிறதுக்கு இருக்க. நீ கண்டிப்பா உன்னால எவ்வளவு முடியுதோ, நான் இவ்வளவுதான் சார் படிக்க முடியும், இப்படிதான் படிக்க முடியும் படி. அந்த டேமேஜ் ஆன குடத்தால எவ்வளவு தண்ணி எடுத்துட்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளவு தண்ணி தான் அது எடுத்துட்டு போய் சேர்க்குது. அதே மாதிரிதான் உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படி, போதும். நான் ஒரு நாளைக்கு என்னால இவ்வளவுதான் சார் படிக்க முடியுது, கவலைப்படாத. அதை கூட படிக்காம இன்னும் நிறைய பேர் இருக்கா அப்ளை பண்ணிட்டு. நீ அவ்வளவாது படிக்கிறல்ல, அதை மட்டுமாவது படி. கண்டிப்பா நீ படிச்சது நாளைக்கு கொஸ்டின் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? நீ நினைக்கலாம், நம்மளால ஃபுல் சிலபஸ் முடிக்க முடியல, நம்மளால ஒரு ஓலா வந்து எல்லாத்தையும் படிச்சு முடிக்க முடியல அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனா நீ படிச்சதுல இருந்து நாளைக்கு கொஸ்டின் வந்து அவன் அவ்வளவு படிச்சா அதுல இருந்து கொஸ்டின் வரலன்னா என்ன பண்ணுவ? சொல்லுங்க பாக்கலாம். அப்ப நீ படிச்சதை வச்சு திருப்தி அடைஞ்சுக்கோ. கண்டிப்பா அந்த பூக்கள் பூத்து குலுங்குற மாதிரி உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். நீ என்ன நினைக்கிறியோ அதை நினைச்சு பெருமைப்படு. சும்மா அவங்க அப்படி ஆயிட்டாங்க இவங்க அப்படி ஆயிட்டாங்கன்னு யாரை பத்தியும் நினைக்காது. இந்த 2 மாசம் நீ உன் உழைப்புல மட்டும் கருத்துல கவனமா இரு. ஏன்னா இது வாழ்க்கை. இன்னும் அடுத்து இருக்கக்கூடிய இந்த 2 மாசம் வந்து மிகப்பெரிய வாழ்க்கை. இதை கடவுள் உனக்கு பொக்கிஷமா கொடுத்துருக்காரு. இந்த பொக்கிஷத்தை பயன்படுத்தி முன்னேற பாப்பியா, இல்லைன்னா இன்னுமே கம்பாரிசன், இன்னுமே என்னால முடியலன்னு சொல்லிட்டு அந்த டைமை வேஸ்ட் பண்ண பாப்பியா? சரியா? சோ இதுக்கப்புறம் எதுவும் பண்ணாதீங்க. சோ இதுதான் 5 நிமிஷம் பேசலாம்னு கூப்பிட்டா ரொம்ப பிஸியா இருந்திருப்பீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணி கூப்பிட்டுட்டேன். ஆனா இந்த கதை கேட்டதுக்கு அப்புறமாவது சரிங்க சார்,
நான் அவ அளவுக்கு படிக்கல, நான் இவ அளவுக்கு படிக்கலாம் இல்ல. என்னால சார் இன்னைக்கு 2 பாடம் கூட முழுசா படிக்க முடிஞ்சுச்சா சார் உருப்படியா? போதும். ஒரு உளவியல்ல ஒரு 15 கேள்வி உங்க புண்ணியத்துல நான் போட்டிருக்கேனா சார்? போதும். அவ்வளவுதான். இன்னைக்கு இது நினைச்சு திருப்திப்படு. இன்னைக்கு உன்னால முடிஞ்சிருக்கு 2 பாடம்னா நாளைக்கு 3 அல்லது நாளைக்கு 4 பாடமா அதிகரிப்ப. இன்னைக்கு 15 கணக்கு உளவியல்ல போறோம்னா நாளைக்கு 20 கணக்கு, நாளைக்கு 30 கணக்குன்னு போடுவேன். கண்டிப்பா உன்னால முடியும். அதனால உன்னால முடிஞ்சதை பண்ணு. தேவையில்லாம நானும் முழுக்க நிரம்பணும்னு ஆசைப்படாத. யாராலையுமே இந்த வாழ்க்கையில முழுக்க நிரம்பி இருக்க முடியாது. சரியா? நம்மளால முடிஞ்சது தான் நம்மளால பண்ண முடியும். கண்டிப்பா பண்ணுங்க. கண்டிப்பா அந்த சக்சஸ் உங்களை தேடி வரும். சரியா? சோ இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணல. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் பூஸ்டர் தான் போட்டிருக்கேன். சோ இந்த பூஸ்டரோடவே இன்னைக்கு உட்காந்து நல்லபடியா படிங்க. இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.